நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு செயல் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்துல அரசியலுக்குள்ள குதிச்ச ஒரு பர்சன் சொன்னா எம்ஜிஆர் அவர்களை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்துட்டு தான் அவர் போனாரு. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் உள்ள வந்திருந்தாலும் அவங்களோட இடத்தை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்ப ரீசெண்டா தளபதி விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில வந்து இப்ப அரசியல்ல கால் பதிச்சிருக்காரு. அதுக்கான வேலைப்பாடுகளும் முறையா பண்ணிட்டு வராரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கட்சி அறிவிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான ஒப்பந்தத்தை எல்லாமே ப்ராப்பரா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிக்கிறதுக்காக அவர் அப்ரூவல் வாங்கியிருந்தாரு. அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தாலும் அரசியல தான் முழுசா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அடுத்த ஷூட்டிங் ரஷ்யாவில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் விஜயோட 69வது படத்துக்கான கதையுமே இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கா. அந்த படத்துக்கான இயக்குனரும் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்களா. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வந்துரும் சொல்லிருக்காங்க. தமிழ் சினிமாவில அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் மத்தியில இப்போ இருக்கிறது யாருன்னா விஜய் அவர்களும் தான். ஆனா ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து அரசியலுக்கு போனாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கரெக்டா தெரியல. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி அறிவித்த பிறகு அதிரடியா ஒரு கட்டளைகளையும் அவர் வரிசையா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆப் ஓபன் பண்ணி அந்த ஆப்ல கிட்டத்தட்ட 2 கோடி கட்சி உறுப்பினர்களை சேர்க்கிறது என்னோட லட்சியம்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களும் இப்ப சேர்ந்திருக்காங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படி இருக்க நிலைமையில அவரு இப்ப நடக்க போற தேர்தல்ல அவர் பங்கு பெறுவாரான்னு கேட்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு நாட்டமுமே செலுத்தாம 2026ல கண்டிப்பா முதல்வரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை அவர் செஞ்சுட்டு வரதா சில செய்திகளும் கசிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2026ல சட்டசபை தேர்தல் நடக்கிறதுக்கான வேலைப்பாடுகளும் இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தளபதி அவர்களும் மறைமுகமாவும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கட்சி தொண்டர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு கட்டளையும் விட்டுருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா தயவு செஞ்சு எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண கூடாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சைலண்டா இருங்க, எந்த கட்சி பத்தியும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு பல கட்டளைய மறைமுகமா புசி ஆனந்த் இருக்காருல அவர் மூலியமா சொல்லிட்டு இருக்காராமா. விட்டா ஓட்டு போடாதீங்கன்னு கூட சொல்லுவாரு அப்படின்னு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது மக்களோட தனிப்பட்ட உரிமை, அதையும் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் ஒரு பக்கம் எல்லாருமே கிண்டி கேளல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் எந்த கட்சி ஜெயிக்கணும், யார் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம யார் இருந்தா நல்லா இருக்கும், யார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, தலைவனா ஆனா யார் யாரெல்லாம் எந்தெந்த செயல்லாம் செய்வாங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலைமையில அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரிதான் செய்திகள் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு. 2026 தேர்தலை பயன்படுத்தி இன்னைக்கு காய்களை நகர்த்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இன்னொரு முடிவும் வந்திருக்கு. இவர் செய்யற சில செயல்கள் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இவர் அரசியல ரொம்ப நாள் இருப்பாரு, அரசியலுக்கு இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறிதான் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.